மத்திய அரசு இன்னும் நிதி கொடுக்க மாட்டேங்குது, இருந்தாலும் தமிழகம் தொடர்ச்சியாக முன்னணியில இருக்குன்னு சொல்லி முதல்வர் சொல்லிட்டே இருக்காரு. நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன், எவ்வளவு நம்ம கொடுக்கறோம், எவ்வளவு கொடுக்கல, எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம். எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்ட, அதாவது ஆளுங்கட்சி, இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்ட இருந்து, மெம்பர் கிட்ட இருந்து நான் பேர் எடுக்க விடும்போது அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நன்றிங்க, வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க, கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்ரேகா, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். ஓ நன்றி, அந்த பணம் வந்துருச்சு. பிரைவேட்டா எனக்கு நன்றி, பப்ளிக்கா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். தொடர்ந்து எந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தினாலும் மத்திய அரசுக்கு எதிராகவே சட்டமன்றத்தில் தீர்மானம் எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான், நீங்க கேள்வியில் எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் நான் பாக்குறேன். எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு தீர்மானம் வந்துடும், இல்ல இது நாங்க ஒத்துக்க மாட்டோம், எங்க தமிழர்களின் மனோநிலை எப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்துல கிரானைட் ஊழல்களை கொண்டு வந்து ஒரு நிமிஷம் நீங்க ஒத்துரே கேக்குறீங்க, இவங்க ஒத்துரே கேக்குறாங்க, வேற யாராவது கேட்கணுமா? whether it is in Uttar Pradesh or in Bihar, so there have been opposition criticizing it. It is also nobody is criticizing. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் டிஎம்கேயும் கிரிட்டிசைஸ் பண்ணல. They are claiming the victory for themselves. அதேதான் நார்த்லயுமே நீங்க கேக்குற கேள்வி அதுதான். In English I'll tell you, opposition is not there for having brought census head count into the caste census, jati census into the survey, the census survey. The census will include it, has been announced. Nowhere is people saying no, but the opposition which is saying it because you're doing what we've been demanding. That is what the line which I'm saying is.